இப்போ மாதம்பட்டி தான் அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், வந்து உன்னோட வாழ போறாரா? அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், உன் கணவர்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த வாதம் தான் தப்பு. மாதம்பட்டிக்கு புள்ள பிறந்திருக்கா வயிற்றுல? சொல்லுங்க. 10 மாசம் பார்த்து ஈயர்ம்பு தீண்டாது அந்த வயிற்று வச்சிருந்து மாதம்பட்டியே நீயா? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது காரணம், நம்ம கிடையாதப்பா வேற எவனோ பழகிட்டான் அப்படின்ற மாதிரி வந்துட்டார். அது சுருதியோட புருஷனை ஷேர் பண்ண போயிருக்கு. மிஸ்டர் மாதம்பட்டி என்னவோ பார்த்து முடிங்க, பாட்டு என்னவோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. மொத்தம் 4 குழந்தைங்க, அப்படி பாருங்க. 4 குழந்தைங்களும் ஸ்கூலிங்ஸ் எப்படி இருக்கும்? என்னடா உங்க அப்பாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிமானுங்க பயலுங்க. என் ஜாய்க்கு ஒரு என்ஜாயா இருந்ததுக்கு வந்து என்ஜாயா தான் இருந்திருக்கு அவருக்கு, எனக்கு இல்லம்மா. மாதம்பட்டி என்ஜாய். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரொம்ப நாளா நம்ம தொடவே இல்லை அந்த கேஸ. இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல அப்பா வந்து மாதம்பட்டி அவர் தொட்டதுனால தான் பிரச்சனையே. அவர் தொட்டதாலதான் பிரச்சனை. டிஎன்ஏ டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப அவர் தான் அப்பான்னு நிரூபிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்ணுவாரு மாதம்பட்டி? அந்த குழந்தைய தான் செட்டில் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? அந்த குழந்தை வந்து லீகலைஸ் குழந்தைமா. இதற்கிடையில ஜாய் கிறிஸ்டிலாவை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க. இந்த சோசியல் மீடியாலேயே பல பேர் பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் வச்சாங்க சார். ஆனா இப்ப ஜாய் கிறிஸ்டிலா தான் வந்து உண்மையான 2வது மனைவின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு. அது எப்படிமா? அப்ப சுருதியோட வாழ்க்கையை பந்தாடுறது நீ தானே பந்தாடுன. அது எவனாவது காசுக்கு வேலை போய் பேசியிருப்பான் மாற்றி மாற்றி. நான்லாம் அது மாதிரி பேச மாட்டேன். துட்டு கொடுத்தா மாற்றி பேசுவாங்களா? அது மாதிரிலாம் பேச முடியாது. சுருதிங்கிறது தான் லீகல் ஒய்ஃப். மாதம்பட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருல 2 புள்ள பத்து, அதுதான் லீகல் ஒய்ஃப். இதெல்லாம் இல்லீகல் தானே. இந்த அஃபையர் எப்படி இல்லை? திருமணம் தாண்டிய ஒரு உதாரணமா இது? டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே நீ இன்னொரு கை பிடிச்சிருக்கணும். டிவோர்ஸ் பண்ணாமல் நீ ஏன் போய் இப்போ ஒத்துக்கிட்ட எல்லாத்துக்கும்? ஆம்பளை 10ஓட 11 அத்தோட 11 போயிடுவாங்க. புள்ள வாங்கினது நீ தானம்மா. உனக்கு தானே ஃபிசிக்காக உடம்பு போயிருக்கும். ஒரு புள்ள பார்க்குறேன்னா சும்மாவாம்மா? இவ்வளோ தூரம் வயிறு எக்ஸ்பெண்ட் ஆகி எவ்வளோ ஹெல்த் போயிருக்கும், ஒரு வருஷத்துக்கு கேரியரே போச்சே. அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு, சமைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. நவீன அல்வா ஒன்று கிண்டுறாரு, பாதாம்லாம் அள்ளி போட்டு கருப்பட்டி அல்வா கிண்டிட்டு இருக்காரு. வாழ்க்கை வீணா போயிட்டு. அதுதான் என்னுடைய கருத்து, நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஆனா மாதம்பட்டி அவர்கள் இதை வந்து எவ்வளவு எதிர்த்தாரு சார். இது என் குழந்தையே கிடையாது, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து என்ன வேணா செய்யறேன்ற மாதிரி சவால்லாம் விட்டாரு. இப்ப அவர் எங்க போய் என்ன சொல்லுவாரு? இப்போ அவரோட குழந்தை கிடைச்சது விடுறா மூணு மைக்கா பண்ணு, நானும் மறந்துடுவேன், கட்சிக்காரனும் மறந்துடுவா அப்படி சொல்லுவார்ல மணிவண்ணன். சவால் விடுறதுக்கு என்னமா இருக்கு? குடும்பம் புள்ள குட்டி இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் சைடுமா. இதில் கெத்து காமிக்கிறது என்ன இருக்கு? இப்போ மாதம்பட்டி தான் அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், வந்து உன்னோட வாழ போறாரா? அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், உன் கணவர்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? பாயிண்ட சொல்லு. அதான் கல்யாணம் பண்ணி போஸ்டே போட்டிருக்காங்களே. அதான் அது தன்னிச்சையான கல்யாணம் இல்லை, என்ன த்ரெட்டர் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னாரு. சினிமா கூட தான் 1000 தாலி கட்டுறாங்க. நாளைக்கு ஹீரோயினா நடிச்சா ஹீரோ தாலி கட்டுற மாதிரி சீக்வன்ஸ் வச்சா கட்டிக்க மாட்டியா? அது எல்லாம் எதார்த்தம் தானம்மா. கண்டேன் காதலின்னு சொல்லி கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சு சேரன் கல்யாணம் பண்ணார் சினேகாவை. சேரன் சேரன் வந்து சினேகா பொண்டாட்டி, சினேகாவோட புரிச்சனா? சேரனுக்கு வேற தாரம் இருக்குமா? அவங்க வந்து இவரை பிரசன்னாக கட்டிட்டு போயிட்டாங்க. யார்? சினேகா மேடம் சொல்கிறேன். ஆமாம், அதெல்லாம் கல்யாணமானு கேட்குறேன். ஏன்னா அது ரியல், இது ரியல் சார். அதே தான் சொல்ல வந்தேன். கல்யாணம் உங்களுக்கு வந்து ரியல் மாரி ஆயிட்டாமா? சொல்லுங்கள். டிவோர்ஸ் ஆகிறது இயற்கை. ஆனால் அடுத்த கல்யாணம் லீகலைஸாக நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும்ல. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானம்மா ஜாய்க்கு ரிசல்ட்டா. ஏற்கனவே ஒரு லைஃப் தோற்று போயிருக்கு, மறுபடியும் இப்படி தோற்று போன லைஃபை இது நீ கையில் எடுப்ப. கேமரா எடுக்கிறோம், தவறி போட்டுறோம்னா என்ன அர்த்தம்? கேமராவை பத்திரமா எடுத்து வைக்கணுங்கிறது அறிவு இருக்கணுமா இல்லையா? தொடர்ந்து கீழே போட்டுட்டு இருந்தால் அது உன் பழக்கம், அது உன்னை திருத்த முடியாதுன்னு அர்த்தம். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது காரணம், நம்ம கிடையாதப்பா வேற எவனோ பழகிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் இருந்துட்டார். அந்த மைண்ட் செட் இல்லாமல் எப்படி அவளை ஸ்ட்ராங்காக நிற்க முடியும்? அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கும் அந்த அம்மா மேலே, ஜாகிர் சார் டவுட் இருந்திருக்கும். இந்த விரிச்சுவல் கீழே அந்த வாரியர்ஸு நான் அன்னைக்கு பேசுகிறதா இன்றைக்கி பேசுவேன். நீ வந்து கமெண்ட் எனக்கு எதிராக அடிப்புங்கிறதுக்கெல்லாம் எனக்கு அவளையும் கிடையாது, எனக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது. அப்போ இப்போயுமே அந்த பெண்ணு மேலே ஜாய் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இது தேவையில்லாத விஷயம்னு சொல்ல வர்றேன். நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன? சிலிண்டர் இல்லைன்னு அவதியில் எடுக்கிறான், போர் நடந்துக்கிட்டு இருக்கு, மனிதனை கொண்டு குவிக்கிறான். இதில் உங்கள் அந்த கள்ள பஞ்சாயத்துக்கு இதுக்கு ஒரு கோர்ட்டு, இதுக்கு ஒரு ஸ்டேஷனு, இது ஒரு ஆற்றல் மிகுந்த சிஸ்டத்தை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10 மாசம் சார் அந்த கர்ப்பமானதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. என் குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி தானே.
அதேதாம்மா நானும் சொல்கிறேன். அப்படி ஒரு குழந்தைய ஏலம் போடணுமாங்கிறது என்னுடைய கருத்து. என் கருத்தை ஆழமாக புரிஞ்சா நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ கூட நான் ஜாய் கிருஷ்ணனுக்கு ஃபேவராக பேசுகிறது தான் உண்மை. நீ ஏன் அப்படி போய் உன்னை கெடுத்துக்கிற உன் லைஃப்பை? வடபழனியில் சிக்னல் ரைட்டு திரும்பினதுலேருந்து அரும்பாக்க வரை வேறு ஃபெர்டிலிட்டி சென்டராக இருக்குமா, செயற்கை கருத்தரிப்பு மையமாக இருக்குது. குழந்தைக்கு அவன் அல்லாடுறான், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, குழந்தை இல்லை. என்ன செல்வம் வேணுமோ உனக்கு வந்துருமா, குழந்தை செல்வம் வந்துருமாம்மா? அப்போ அந்த குழந்தைய போட்டு பெக்க போட்டு ஏலம் போடுறது எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குமா? முதல்ல நீ ஏமாந்துட்டில்ல, ரெண்டாவது சமயக்காரர் வந்தார்ல பிரியாணிக்கின்றதுக்கு, நீ என்ன சொல்லியிருக்கணும்? டைவர்ஸ் காப்பி கொடுங்க சார், எடுங்க மிஸ்டர் மாதம்பட்டி ரெங்கராஜ் எடுங்கன்னு அந்த ஊரை வேற ஏலம் போட்டாங்க. மாதம்பட்டின்னு அவன் ஊருக்காரன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். டேய் எங்கள் ஊரை ஏன்டா ஏலம் போடுற பொழுது நீ அப்படி? டே அவன் பேரே அப்படி தாண்டா வச்சிருக்காரு, மாதம்பட்டி ரெங்கராஜ்னு அப்படி சொன்னேன். எதுக்காக வேண்டி டைவர்ஸ் காப்பியை வாங்கிட்டு நீ கல்யாணம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லைல்ல? அப்பனா மாதம்பட்டி அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த வழக்கை தொடர்ந்ததுல தப்புன்றீங்களா சார்? மேபி தப்பு தானே. ஏன் ரெண்டும் ஓட்ட உடச்ச, இவரும் ஓட்ட உடச்சா, ஜாய்கிருஷ்ணா ஓட்ட உடச்சா, எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? கோர்ட்டுக்கு போகிறதுனா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் கோர்ட்டுக்கு போக. இது பொதுமக்களுக்கே சொல்கிறேன். நீங்கள் இல்லீகலாக இருந்துக்கிட்டு டபுள் கேம் விளாட்லான்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மாட்டிக்கணும் ஒரு இடத்துல. நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறதுனாமா ரைட் லாயில் உன் பக்கம் நியாயம் இருக்கணும். அந்த கேஸ் எல்லாமே ஜெயிக்குமா? நானும் பார்த்துருக்கேன், எதையுமே தோக்காது. நீங்கள் உங்கள் பக்கம் ரைட்லாம் இல்லாத போது இந்த மாதிரிலாம் விஷயத்துக்கெல்லாம் போகலாமாம்மா? நம்ம ஏதாவது அவுட் சைடு போய் செட்டில்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதாம்மா. இப்போ தொக்கா மாட்டிச்சுல, இந்த லெவலுக்காக போயே இருக்கக்கூடாதுமா. அந்த கேஸை வளர விட்டுருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுல்லம்மா. இப்போ இனிமேல் நீ எதுவுமே மறைக்க முடியாதுன்னு. மாதம்பட்டிக்கு சப்போர்ட்டாகவே யாரும் பேச மாட்டாங்க நம்மளுக்கு. இப்போ நான் இப்போ 2 பேருக்குமே சப்போர்ட்டாக பேசலை, மொத்தமாகவே அடிச்சு தான் விட்றேன் அந்த மேட்ரை. நீயும் போயிடக்கூடாது, நீயும் போயிடக்கூடாது. யார் மாதம்பட்டியும் உன் பொண்டாட்டி இருக்குள்ள இன்னொருத்தையும் தேடிட்டு போயிடக்கூடாது, நீயும் வந்துடக்கூடாது இன்னொருத்தன் புருஷனை ஷேர் பண்ணுறது. சுருதிக்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கல, உன் புருஷன் இது மாதிரி நீ வீட்டில் படுத்துட்டு மெசேஜ் அனுப்புறது வரைக்கும் எடுத்து வந்துட்டாங்க. யார் மாதம்பட்டியோட மனைவிக்கு அனுப்புன மெசேஜெல்லாம் வெளில கொண்டு வந்துட்டாங்கல்லம்மா. பணம் கேட்டது, காசு கேட்டது, குழந்தை கேட்டது எல்லாமே வெளில வந்துருச்சு இல்லை? அதுக்கு பதிலாக ஜாய்கிருஷ்ணாவோட மார்க்கெட்டே சரிஞ்சுது. அதுக்கு முன்னே ஜாய்கிருஷ்ணா தூக்கி பிடிச்சி நிறைய பேர் பேசினாங்க. மாற்றி கூட பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரே நாளில் ஜாய்கிருஷ்ணா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்துட்டாங்க. அது சுருதியோட புருஷனை ஷேர் பண்ண போயிருக்கு. அது தப்பா சரியா? அப்புறம் ஆனா இப்ப மாதம்பட்டியும் கேட்கலாம்ல, ஒரு ஒய்ஃப் இருக்கப்ப 2 பசங்க இருக்கப்ப நீ ஏன் அடுத்த பொண்ணை தேடி போனன்றப்ப நக்கிற நாய்க்கு செகண்ட் செவலிங் என்னம்மா? இது பேர் வலைய விரிச்சுனாக்க மாட்டும் எதுவும் கிடையாது, நக்கு அப்படிங்கிற மாதிரி செத்த பயில நக்கும் பாருல. அதாவது இதுதான் நீங்க இப்ப இந்த வாதம் தான் தப்பு. மாதம்பட்டிக்கு புள்ள பிறந்திருக்கா வயிற்றுல? சொல்லுங்க. 10 மாசம் பார்த்து ஈயரும்பு தீண்டாது அந்த வயிற்ற வச்சிருந்து மாதம்பட்டியே நீயா? குழந்தையோட மேலே எல்லாம் ஏறிச்சுமா ஜாய்க்கிருச்சா? பாவமாக இருந்துச்சு. புசுன்னு மூச்சு அடைக்கும். அதுக்கு குழந்தை இருக்குள்ள பொதுவாக மூச்சு அடைக்கும். படிக்கட்டை ஏறும், லிஃப்ட் இல்லாத இடத்துல அந்த மகளிர் ஆனதுலாம் ஏறும், பாவமாக இருந்தது. நான் அப்போ கூட என்ன சொன்னேன், பிள்ளைய பெற்றுட்டு வா, முதல்ல போய் இந்த குழந்தைய அழகாக பெற்று எடு. குழந்தைய பார்க்குறது அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியல, அதெல்லாம் அழிச்சாந்து காமிச்சுது. பாவம் தான் அதுவும். குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு போடு, அப்புறம் வந்து சண்டை செய். நீ சண்டை செய்கிறது ஒரு ஸ்டைலு. ஆனால் வயிற்றுல புள்ளையோட அலையாது, சிம்பத்தி கிரியேட் பண்ணாத நான் சொன்னேன். தப்பா சரியாது? நியாயமாக பேசு. இப்போ நியாயமாக பேசுங்க. ஆமாம். இப்போ நீ சண்டை செஞ்சு இப்போ குழந்தைக்கு அப்பா என் பிள்ளை வந்து அவனுக்கோ பிறக்கல, உனக்கு தான் பிறந்தது அப்படிங்கிறத ஒரு நியாயத்தை நீ கற்பிச்சு. ஏன்னா அந்த இனிஷியலுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ மாதம்பட்டியோட இனிஷியல் அவங்க போடலாமே தாராளமா. ரைட்டுமா, அந்த குழந்தை வந்து ஊர் மேலே போய் பிறக்கல, உனக்கு தான் பிறந்தது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கரெக்டு தானே? ஆமான்னு சொல்லுங்க. விஷுவல் மீடியா தானேம்மா, இப்படி தலையாட்டினா எப்படி தெரியும்? ஆமா இல்லை நீ சொல்றது தப்புன்னு சொல்லுங்க. கரெக்ட் தான். கரெக்ட், ரைட், சூப்பர். அந்த அந்த புள்ள மாதம்பட்டியோட புள்ள ஒத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும் அடுத்தது? வாட் நெக்ஸ்ட்? இப்போ அதுக்கான தண்டனை இருக்குல்ல, இப்போ கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிருக்காங்க. 10 மாசம் கிட்ட கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சதால இதுல வராதுமா. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கமிஷனர் BN பிரகாஷ் தான் ஒரு சமாதானம் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த வழக்குல. ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதிமா அவரு, சாத்தாங்குளம் வழக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணவர். ஸோ வாட் நெக்ஸ்ட்னு கேட்குறேன். வாட் நெக்ஸ்ட்? அடுத்து பேச்சுவார்த்தை தான். இப்போ வந்து அப்பதான் வந்தா பாரு, வா அப்பான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ மாதம்பட்டி அதுக்கான வேலைகளை செய்யணுமே. ஒரு அப்பாவா குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுமே. ரைட், ஆஜா இன்னும் எதிர்பார்க்குறேன், சொல்லுங்க. அதுதான் சார் செட்டில்மெண்ட். சார் செட்டில்மெண்ட்டா இல்லைன்னா வாழ போறாரா கூடவே வச்சுக்கிட்டே 2 ஒய்ஃபை? முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏமா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? இதைத்தானமா நான் அப்பயே சொன்னேன். மிஸ்டர் மாதம்பட்டி என்னவோ பார்த்து முடிங்க. வாட் என்னவோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னவோ அதான் என்னவோ பேசி முடிங்க அப்படி சொன்னேன். கோர்ட்டுக்கெல்லாம் வராதிங்க, இது மாட்டிக்கிடும். ஏன்னா கோர்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் தாம்மா. உன் பக்கம் நியாயம் இருக்கா, உன் பக்கம்
கோர்ட்டு ஒன்று சும்மா ஒன்று தூக்கி வச்சு விசாரிச்சுக்கிட்டல, மாதம்பட்டி இங்கே வாங்க அப்படின்னு கூட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டல. நீங்கள் போனீங்க, கோர்ட்டு விசாரிச்சு 2 கேஸு டிஸ்மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்தில் இந்த குழந்தை என்னதான் இருந்தாக்க நான் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னார்ல, அப்போ கூட ஜென்டலாக கட்டியிருக்கலாம். குழந்தை ஏதோ என் பேரை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி அழகாக அதை வைன் பண்ணி அழைச்சிட்டு போயிருந்துருக்கலாம். பட் இவர் எப்படி இது மாதிரிலாம் இவ்வளோ இது அக்ரெசிவாக இறங்கினாருன்னே தெரியல. இதில் அது தப்பு பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அதுதாம்மா நானும் சொல்கிறேன். நம்ம பக்கம் வீக் இருக்குன்னா அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அது தலைகீழாலாம் குதிக்கக்கூடாது. நம்ம பக்கம் வீக் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அது நகர்ந்து போயிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கடுத்து அவரோட கெரியர்ன்றது எப்படி இதனால ஏதாச்சும் பாதிக்கப்படுமா சார்? எந்த பர்சனல் லைஃபும் பொது வாழ்க்கை இங்கே பாதிக்கிறதே இல்லை. அதை உற்று கவனித்து சொல்கிறேன். எந்த தலைவர் மேலே லேடிஸ் மேட்டர் அலிகேஷனில் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். எல்லார் மேலேயும் இருக்குது. பொள்ளாச்சியில் ஒரு பெரிய பாலியல் சம்பவம் நடந்துச்சு, செக்ஸுவல் ஸ்கேண்டல், பேரெல்லாம் வேண்டாம், எல்லாம் வழக்கில் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒரு பெரிய மந்திரி பேர் அடிப்படுதுமா அவங்க பசங்கன்னு சொல்லி, ஆனால் வழக்கில் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். அந்த எலெக்ஷன் என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா அறுதி பெருமானும் ஜெயிச்சார். அடுத்த நாள் காலையில் எலெக்ஷன், முதல் நாள் ஒரு கேலோட இருக்க மாதிரி வீடியோ வெளியே போட்டுவிட்டேன். அவர் ஜெயிச்சார், மந்திரியானார். நம்ம பச்சை முத்தையா பாரிவேந்தர் புதிய தலைமுறைமா, அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு. எப்போ நான் வாலிப வயசில் இந்த வீடியோ வெளியாது இப்போ போடுறீங்களா, இது எப்படிங்கன்னு. ஐயா அந்த வீடியோலாம் மறந்துட்டானுங்க எல்லாரும், இவராகவே மாட்டடாவது சொல்கிறாரு. ஆனால் அவர் ஏதாவது பாதிக்குதா? டெய்லியும் அவங்க சேனலில் நியாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சாயந்தரத்தில் 7 மணிக்கு உட்காந்து. அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எல்லாத்துலேயுமே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நடக்கும். இருக்குது. சினிமாவில் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வாய்ப்புகளா, குடும்பத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட்னா விட்டு கொடுத்துறது. அது ஏன் அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தை ஆக்குறீங்க சார்? அதுதான் சார் விட்டு கொடுத்து போகிறது தான் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். அது இப்போ இங்கிலீஷில் சொன்னால் ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு தமிழ்லாம் சொல்லுவேன். விட்டு கொடுத்து போகணும், அதான் வாழ்க்கைக்கு நல்லது. முரண்டு பிடிச்சி நட்டம் கோர்ட்டு கேஸ்லாம் அலைஞ்சிங்கன்னா குடும்பம் காலி ஆகிடும். அப்படியா 6 அடி இடம் எடுத்துக்கிட்டானா 6 அடி இடம் எடுத்துக்கிட்டான். இடம் போடா 6 அடி தானடா, பாக்கி இடம் தான் இருக்குது. இதோட பொழி பரட்ட மாட்டேன், தோட பொழி வச்சிடலாமா, மெஷர்மெண்ட் வச்சிடலாமான்னு கேட்கலாம். சூப்பராக இருக்கும் லைஃபு. முரண்படவே கூடாது. வழக்கறிஞர்கள் நாங்கள் பேச்சுக்கு தான் முரண்படுவோம், எங்கள் கேஸுக்கு தான் நாங்கள் முரண்படுவோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் முரண்பாடாக எந்த வழக்கறிஞரும் இருக்க மாட்டாங்க. எந்த வழக்கறிஞர் டைவர்ஸ் கேஸ்ன்னு அலையிறாங்க சொல்லுங்கள்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியுமா எங்களுக்கு? சரிங்க விடுங்க பரவாயில்லங்கன்றோம். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கோத்துக்க விரும்ப மாட்டோம். அப்படியா, சரி ஓகே. உனக்கு அண்ணாமலாம் ஒரு திட்டாரா திட்டி போகிற விடு, கோவப்பட்டு போனோம்னா ஜெயிலுக்கு தானே போகணும். ஆனால் இப்போ இங்கே ஏற்கனவே 2 பசங்க எல்லாமே நினைவு தெரிஞ்ச பசங்க, வளர்ந்த பசங்க வேற. இப்போ அந்த பசங்க என்ன நினைப்பாங்க சார்? 4 பேருக்குமே கெட்ட பேருமா. 3 குழந்தை இப்போ இதில் இருக்கு, 4 குழந்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட சுருதி ரங்கராஜுக்கு 2, ஜாய் கிறிஸ்டா ஃபெட்ரிக்கு 1, ஜாய் கிறிஸ்டா மாதம்பட்டி, மொத்தம் 4 குழந்தைங்க. அப்படி பாருங்க, 4 குழந்தைங்களும் ஸ்கூலிங்ஸ் எப்படி இருக்கும்? என்னடா உங்கள் அப்பாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிமானுங்க பயலுங்க. டீச்சர்ஸ் பேருக்குள்ள அந்த பையனை கூப்பிடக்குள்ள என்ன எப்படி பார்ப்பாங்க? பொதுவாக சொல்கிற சமுதாய பார்வையாக பாருங்கம்மா. நீங்கள் என்னம்மா தனிப்பட்ட வாழ்க்கையில் சொசைட்டி பார்வைம்மா. அந்த கேலி கிண்டல், சின்ன பிள்ளையில நமக்கு சின்ன அவமானங்கள் இருக்கும். நம்ம வீட்டில் ரைட்டு சண்டை போட்டிருப்பாங்க, அடுத்த நாள் பள்ளிடத்தில் பயலெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? அதை வச்சு அழுகழுகையாக வரும். அந்த மனக்காயங்கள் இன்னும் இருக்குது, இன்னமும் இருக்குது. நம்ம சின்னதாக கலாய்ச்சாலே நம்மளால ஏற்றுக்க முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதம்பட்டி பசங்களாக இருக்கட்டும், ஜாய் கிறிஸ்டலா பசங்க வளர்ந்து வந்தா சைல்ட்ஹுட் ட்ராமா மறக்கவே மறக்க. பசுமரத்து ஆணின்னு சொன்னாங்க. பச்சை மரத்தில் ஆணி அடிச்சிங்கன்னா அப்படி சரக்குன்னு உள்ளே இறங்கணும், எடுக்கவே முடியாதுமா. மரம் அதுக்குள்ளே மோல்ட் ஆகி அந்த ஆணியை பிடிச்சிரும். இறக்கி தெரியுங்களா? அதெல்லாம் ஆணி நுழைஞ்ச விதத்தில் மரம் இறக்கி பிடிச்சிரும், கேட்ச் பண்ணி பீச் பண்ணிடும். வெளியில் வரவே வராது ஆணியை. மரத்தில் ஆணி அடிக்கக்கூடாது, மரத்துக்கு அவ்வளோ வலிக்கும். பசுமரத்து ஆணின்னு சொன்னான், பதிஞ்சிரும் அப்படியே மனசில். சைல்ட்ஹுட் ட்ராமா ரொம்ப கெடுதல்மா. சைக்கு மாரி ஆகிடும் மனநிலையெல்லாம். அந்த குழந்தைங்களாம் நல்ல அட்மாஸ்பியரில் வளங்க. அந்த குழந்தை மாதம்பட்டி குழந்தைச்சு ரைட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து அந்த குழந்தைங்களோட ஸ்கூலிங்ஸு இதெல்லாம் ஹைஃபையாக மாற்றுங்க. மாதம்பட்டி அந்த குழந்தை பேரில் தான் டெபாசிட் பண்ண சொல்லுங்கள். நல்லா வெளியில் படிக்க வைங்க. இந்த அட்மாஸ்பியரை விட்டு வெளியேற்றுங்க குழந்தைங்களை. நீதிமன்றம் என்ன மாதிரியான இப்போ இது வழக்குக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க? சமரசம் பேசுறது தான் பிஎன் பிரகாஷ் தானே பேசிகிட்டு இருக்காங்க. செய்வு தீர்ப்பாயம் லோக் அதாலத்து மாரி பேசுவாங்க உட்காந்து. அது பேசிடுவாங்கன்னு வச்சுங்களேன், ஃபேமிலியாவே கூப்பிட்டு வச்சு. அதுதான் அதோட வேலை. தீர்க்கலைன்னா தான் கோர்ட்டுக்கு வரும். ஸோ அவர் பேசுகிறாங்க, முடிஞ்சிடும்னு வச்சுங்க. அதெல்லாம் நான் பேசவே இல்லை, அது முடிஞ்சிடும். அது நீதான் கொடுத்துருவாங்களா? அதான் அதுக்கு தானே நீ இவ்வளோ மூச்சை போட்ட உட்காந்து. எனக்கு ரொம்ப நீ தான் ஜாய் கிறிஸ்டல்ட்ட காசு வாங்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. எவ்வளவு கொடுத்தாங்க? நடுநிலை சார், நடுநிலை சார். எந்த காசும் வாங்க மாட்டோம். ஒரு பெண்ணா ஒரு பெண் மனதை புரிஞ்சுட்டு பெண் தான், அவளும் பெண் தானே. வெக்கம் ஞானம் பகற்பு எல்லாம் இருக்குன்னு இத்தனை மாசம் போராடினாங்க, ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, அவங்க குழந்தை நிரூபிச்சிருக்காங்க. அது எதுவுமே சட்ட போராட்டத்தை கிண்டல் பண்ணவே இல்லை. பட் இது நமக்கு தேவையா? நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி?
பொம்பளை சோக்கு இருக்குது. ஏன்டா பொம்பளை சோக்குன்னு விட்டு வருது இல்ல, இதெல்லாம் தேவையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 லட்சம் கேட்டிருந்தாங்க மாசத்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு. இப்போ நீ கேட்ட மாதம்பட்டியோட கேரியர் என்ன ஆகுன்னு, அவர் கேரியர் நல்லா தான், கேரியர் எடுக்கிற வேலை தானே இருக்கு, சாப்பாடு. ஆனால் உன்னோட கேரியர் என்னாச்சு? நீ தான் லாஸ் ஆகிற. யார்? ஜாய் கிருஷ்ணா சொல்கிறேன். உன் ஃபேஷன் டிசைனிங், இந்த காஸ்டியூம் டிசைனிங் எல்லாம் போச்சா, இனிமேல் சினிமாலேயும் வாய்ப்பு தர மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏதாவது கேஸ் ஆகிட போதா, அதான் போதா, இழுத்து கொண்டு விட்டுருவாங்க, படம் அன்றைக்கி பாதியில் போயிடுவாங்க. தொட்டு நான் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், உங்கள் கேரியரை விடாதீங்க. எவன் என்ன சொன்னான்னா, இப்போ உங்கள் கேரியர் ஆங்கர் தானா, இந்த ஆங்கரை விடவே கூடாது. பக்கத்தில் பாசிங் க்ளோட்ஸ் வரும் போயிட்டுருக்கும், நம்ம கேரியரை கூடாது. என் கேரியர் என்ன, வக்கீல் தொழில் தான் எனக்கு சோறு போடுது, இதெல்லாம் டைம் பாஸ். இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. இந்த பிளாட்ஃபார்மே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இது வேஸ்ட்டுமா அது. பட் எனக்கு எப்பயும் மாதாந்திர ஒரு வருமானத்தை தர்றது என் வழக்கறிஞர் துறை தான். அது ஓரியன்டாக தான் நான் மூவ் ஆகணும். எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாமே லைஃப்பில் வரும் போகும், ஆனால் நிரந்தரமாக இருக்கதை விடாதீங்க. விவசாயம் தான் பண்ணுறீங்கன்னா விவசாயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நல்லா எக்ஸ்பர்ட்டாக ஆகிக்கணும்னு சொல்லுவார். பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். கேரியரை விட்டுறாதீங்க. கேரியரை விட்டு வேறு எது கூட வந்து பூந்தாலும் கேரியர் காலி ஆகிடும். வாழ்க்கையில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா, உன் கேரியரை விட ட்ரிங்க்ஸ் கூட வந்துச்சுன்னா உன் லைஃப் கேரியர் காலியா? வருஷத்தில் ஒரு 3 மாதம் எங்கேயா டூருக்கு சுற்றுறான் பார்த்தியா, அவங்களாம் கேரியரை கரெக்டாக பார்த்துப்பாங்க. இங்கே உள்ள டிப்ரெஷனுக்கு வெளில போய் டிப்ரெஷன் தீர்த்துட்டு ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தோம்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அதை சொல்ல வர்றேன். இப்போ ஜாய் கிருஷ்ணாவுக்கு நல்ல அறிவுரை தான் சொல்கிறோம். கேரியரை பாரு, அதை டெவலப் பண்ணுற வழியை பாரு. கோர்ட்டு கேஸ் இப்படி தெரிஞ்சிங்கன்னா தெரிய வேண்டியதுதான். ஒரு கேஸ் ஜெயிச்சாச்சு, ஒரு கேஸ் தோத்தாச்சு, ஒரு கேஸ் ஜெயிச்சாச்சு, இப்படியே போயிட்டுருக்கும். அதை மட்டுக்கே தான் சொல்கிறேன். இதை தான் பிடிச்சிட்டு கேரியரை பார்க்குற வேலையை பாருங்கள். அதான் எவ்வளோ வச்சு செட்டில்மெண்ட்ன்றது அதை பேச்சுவார்த்தை முடிப்பாங்க சார்? அது கேட்குறத அவங்க கேட்பாங்க. முதல்ல எப்படி சார்ட் அவுட் பண்ணுங்கிறது இவர் தானே முடிவு எடுக்கணும். செட்டில்மெண்ட்டாகவே இருந்தாலுமே எவ்வளோ கொடுக்கணும் என்னங்கிறது இருக்குல்லம்மா, அது பேசி முடிச்சுப்பாங்க. அது பார்த்து போட வேண்டியதான். ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா அது பையன் பேரில் டெபாசிட் பண்ணிவிட்டு FDயில் போட்டுடணும். எதுக்கு ஜாய் கிருஷ்ணாவுக்கு அமௌண்ட்டு அந்த பையனுக்கு போட வேண்டியதான். 18 வயசானோ எடுத்துக்கிட்டோம், அது வரைக்கும் அதில் வர்ற வட்டியை அந்த பையனோட மெயின்டெனன்ஸுக்கு ஆகிற மாதிரி ஆகட்டும். ஜாய்க்கு ஏதோ ஒரு ஜாய்க்கு ஒரு என்ஜாயாக இருந்ததுக்கு வந்து என்ஜாயாக தானே இருந்திருக்கு அவருக்கு, எனக்கு இல்லைம்மா. மாதம்பட்டி என்ஜாய், என்னங்கிறது தமிழ், ஜாய்ங்கிறது இங்கிலீஷில் வச்சு என்ஜாயாக இருந்ததுக்கு பிரித்து சொன்னது. அதில் குழப்பிட்டு பண்ணி ENGOI போட்டு என்ன மாட்டி விடுறது. என்னங்கிறது என்ஜாய், அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு தென்னை மரத்தில் ஒரு குத்து, வாங்கின காசுக்கு பனை மரத்தில் குத்துன்னு 2 பக்கம் முடிச்சு விட சொல்லுங்க பஞ்சாயத்தை. இதுக்கெல்லாம் சுருதி அமைதியாக இருக்கணும். அது ஏதாவது கிளம்பிட போகுது. ஸ்ருதி இப்போ வந்து வழக்கு போட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பி. மாதம்பட்டி மேலே ஜாய் கிருஷ்ணா மேலேயும் கேஸ் கொடுக்கலாமே. அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னா எப்படி ஒரு மேலே எடுக்கலாம் பார்ப்பா. இங்கே பாரு, ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். யாருக்கு யார் மேலே எடுக்க முடியாது? யாருமே ரிவெஞ்ச் எடுக்கலாம் தானே, முடியாதுன்னு என்ன இருக்கு? ஆனால் வாழ்கிறதுக்கு ரிவெஞ்ச் வேண்டியதில்லை. ரிவெஞ்ச் வாழக்கூடாது. அமைதியாக வாழ்கிறதுனா விட்டு கொடுத்தா வாழணும். அகழ்வாரை தாங்கள் நிலம் போல இகழ்வார் பொறுத்தல் தலை. மாதம்பட்டி மேல என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல். வள்ளுவன் பெருந்தகை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.